ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ப்ரைகில் இன்டெகிரேட்டட் ஃபார்ம்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாவல் மரம் ஜாமுன் ஃப்ரூட் ட்ரீ இந்த வருஷம் நல்ல பூ எடுத்திருக்கு. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளுக்குள்ளே இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கெல்லாம் பூ எடுத்ததில்லை. இது ஃபஸ்ட் டைம் நல்லா பூ எடுத்திருக்கு. உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. பார்ப்போம். இதுதான் இனிஷியல் ஸ்டேஜு. இதுக்கு மேலே வந்து அந்த மொட்டு வந்து பூவாகி அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு கனியாகும். இன்னும் இப்படி ஒரு 1.5 months கிட்ட ஆகும் ஃபுல்லாக வர்றதுக்கு. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பூ நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நல்ல ஒரு ஈல்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மரம் வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்தில் வந்து லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸாக வந்து காய் பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கு. பட் ப்ராப்ளம் என்னென்னு கேட்டால், இந்த ஒரு 3-4 இயர்ஸாகவே வந்து ஈல்டு அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஈல்டு நல்லா வந்திருக்கு. பூ நல்லா எடுத்திருக்கு. இந்த அளவுக்கு பூ வந்து எந்த வருஷமும் எடுக்கலை. உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக பூவாக தான் இருக்குது. ஸோ எப்படியும் வந்து இந்த வருஷம் வந்து குறைஞ்சது ஒரு மரத்துக்கு ஒரு 20 கிலோவாவது வரணும் குறைஞ்சபட்சம். அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 200 ரூபாய்க்கு போச்சுன்னா கூட ஒரு மரத்துக்கு 4000 ரூபா. 100 மரம் இருக்குது. முதல்ல நம்ம 200 மரம் வச்சுருந்தோம். அதில் 100 மரம் வந்து இந்த சீட்லெஸ் வெரைட்டி, இன்னொரு 100 மரம் வந்து ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்த கன்று. அந்த ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்த கன்று பார்த்திங்கன்னா ஈல்டு சரியில்லை. அதாவது பூவே எடுக்கலை. கிட்டத்தட்ட அதுவும் 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமாக பூவே எடுக்கலை. ஸோ லாஸ்ட் இயர் வேறு வழி இல்லாமல் அதை ஃபுல்லாக நாங்கள் வந்து எடுத்துட்டோம், காலி பண்ணிட்டோம். இப்போ ஒன்லி இந்த ரகம் மட்டும் சீட்லெஸ் ரகம் 100 மரம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா பெருசாக வரும். சீட்லெஸ் இது. ஸோ அதனால் இதுக்கு கண்டிப்பாக நல்ல மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ரேட் நல்லா இருந்துச்சு. பட்டு நம்மளுக்கு வந்து ஈல்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இந்த வருஷம் கண்டிப்பாக நல்ல ஈல்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மரம் ஃபுல்லாக காய் பிடிச்சிருக்கு. நல்லா பூ எடுத்துருக்கு இந்த வருஷம். இதுக்கு ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு என்ன கரெக்டான பராமரிப்பு பண்ணணுங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. ஏன்னா இதை பற்றி எங்களுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு 2-3 பேர்த்தோட நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. ஸோ அவங்களோட தான் கொஞ்சம் சஜஷன்ஸ் கேட்டு இந்த டயத்தில் என்ன பண்ணணும் நல்ல ஈல்டு ஜாஸ்தி வர்றதுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இது கொஞ்சம் ஸ்டெப்பு எடுத்து கொஞ்சம் இந்த வருஷம் நல்லபடியாக கொஞ்சம் ஈல்டு கொண்டு வரணும். ஸோ நம்ம கணக்குப்படி ஒரு மரத்துக்கு 4000 ரூபாய்க்கு நமக்கு கொண்டு வந்தோம்னா தான் 100 மரத்துக்கு ஒரு 4 லட்சம் ரூபா கொண்டு வர முடியும். பட் அது எந்த அளவுக்கு
ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து இயர்லி ஒன்ஸ் தான் இந்த இது காய்க்கும். ஸோ இந்த டயத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஈல்டு எடுக்கிறோமோ அதுதான் வந்து உங்களுக்கு வருஷம் முழுவதும் இது மெயின்டைன் பண்ணுறதுக்கான காசு ப்ளஸ்ஸு இந்த மரத்தோட நம்மளுக்கு வர்ற வருமானம், இது வச்சதுனால வர்ற வருமானம். அதனால் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு போக போக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெயினாக வந்து நாட்டுக்கோழி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதோட அப்டேட் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1.5 வருஷமாக நான் அனுப்பவே இல்லை. அது என்ன ஆச்சு, அடுத்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக போடுறேன். பாருங்கள் இதில் எல்லாம் எவ்வளோ பூவை எடுத்துருக்குங்க. ஃபுல்லாக பூ தான் இருக்குது. தேங்க்யூ வியூவர்ஸ். நான் உங்களுக்கு இதோட கண்டினியூஸ் ப்ராக்ரஸை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.